இறையேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்று அவர் லேடி ஆஃப் ஹீடு தேசத்தில் காட்சியளித்த அன்னையை பற்றி நாம் தியானிக்கிறோம். 1937 நவம்பர் 3 சகல புனிதர்கள் திருவிழா நாளில் பரிசுத்த மாதா 4 பெண் குழந்தைகளுக்கு காட்சியளித்தார். மார்கரெட், அன்னா, சூசன்னா, கிரெட்டே. இந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக மாறியது. முதல்ல விளையாட்டு, உலக வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்த இந்த பெண் குழந்தைகள் போக போக ஜப வாழ்க்கையில, ஜபமாலையில, தெய்வீக திருப்பலியில மூழ்க ஆரம்பிச்சாங்க. இவர்களோட வாழ்க்கையில வந்த மாற்றத்தை கண்டு இந்த தேச மக்கள் எல்லாரும் வியந்தனர். இது என்ன வித்தியாசம் என்று. கீழையில் பரிசுத்த மாதா கொடுத்த மெசேஜ் என்னவென்று கேட்டால், அது ஃபாத்திமா தேசத்தில மாதா காட்சியளித்தா அந்த மெசேஜ் ஒப்பானதுதான், இணையானதுதான். குழந்தை இயேசுவை கரங்களில் ஏற்றிதா பரிசுத்த மாதா இந்த இடத்துல காட்சி தந்தார். உத்திரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்மாக்களின் மீது இருக்கிற பக்தியை வாழ்க்கையில உண்டாக்க வேண்டும் என்று இந்த அன்னை இவர்களுக்கு கற்றுத் தந்தார். நான் ஏழைகளுக்காக இயங்குகின்ற தாய் என்று இந்த பரிசுத்த மாதா இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தினார். 1939 ஏப்ரல் 5ஆம் தேதி அம்மா கிட்ட, எந்த பெயரில் நாங்கள் உம்மிடம் உதவி கேட்க வேண்டும் என்று நீ விரும்புகிறது என்று பிள்ளைகளில் ஒருவர் கேட்டார். அப்பொழுது அன்னை மொழிந்தார், உலகத்தின் அரசியும் ஏழைகளின் அரசியும் என்ற நிலையில நீங்கள் என்னிடம் உதவி கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அன்னை மொழிந்தார். அதாவது பரிசுத்த தேவமாதா உலகத்தின் அரசிதா, பரிசுத்த தேவமாதா ஏழைகளின் அரசிதா. ஆதலால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு அடைக்கலம் பரிசுத்த மாதா என்று தன்னையே அன்னை வெளிப்படுத்துகிறார். திரளான மக்கள் இந்த தரிசனத்துக்கு பிறகு கீழா என்ற தேசத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவர்கள் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டனர். அந்த காலகட்டத்தில ஹிட்லர் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம். இந்த விஷன் கடவுளிடமிருந்து வந்ததெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல காட்சியளித்த இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது. குழந்தைகளுக்கு பைத்தியம் என்று சொல்லி அவங்களை பைத்தியக்காரர்களுக்கான ஹாஸ்பிட்டல் அடைத்தார்கள். அன்னை காட்சியளித்த இடம் தடை செய்யப்பட்ட இடமாக மாறியது. அந்த இடம் தடை செய்யப்பட்ட பொழுது மாதா மற்ற இடங்களில காட்சி தர ஆரம்பிச்சாங்க. பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளுக்கு காட்சி அளிக்க தொடங்கினார். இயேசு ஆண்டவர் கிரெட்டா கிராண்ட்ஃபோர்த்துக்கு காட்சியளித்து நிறைய மெசேஜ்கள் தர ஆரம்பிச்சார். 1940 நவம்பர் 3 குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு மாதா அவர்களை பார்க்க வந்தார்கள். 3 காரியங்கள் அவர்கள் விடுத்து சொன்னார்கள். நல்லவராக இருங்கள், கடவுள் திருவுளத்துக்கு கீழ்ப்படியுங்கள், நிரந்தரம் ஜெபமாலை ஜெபியுங்கள். இந்த 3 கருத்துக்கள் பிள்ளைகளிடம் எடுத்து சொன்னார். நல்லவராக இருங்கள், நன்மையை நாடி தேடுங்கள், கடவுள் திருவுளத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், நிரந்தரம் ஜெபமாலை ஜெபியுங்கள். பிள்ளைகளே, விண்ணகத்தில் உங்களை சந்திக்கும் வரையிலும் நன்றி வணக்கம் என்று சொல்லி அன்னை மறைந்தார். 1953ஆம் ஆண்டு இந்த தரிசனம் அதிகாரபூர்வமாக தரிசனமாக திருச்சபையை இதை அங்கீகரித்துள்ளது. பரிசுத்த மாதாவை தேடி செல்வோம், ஜெபமாலை ஜெபிப்போம், திருச்சபையை கட்டி காப்போம், கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவமாதாவே, மண்ணகத்திற்கு இறையன்பு இறக்கி கொண்டு வருகின்ற தாயே, எங்களை முற்றிலுமாக உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். நிரந்தரம் ஜெபமாலை ஜெபித்து இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று கிறிஸ்துவின் உண்மையுள்ள பிள்ளைகளாக மாற எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.